திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையா போய் அல்ல திரு ஓத்தூர் திருமாக்கரல் அந்த ஸ்தலத்துல பாடி வழிபட்ட அந்த பதிகம் வரைக்கும் பார்த்தோம். மாக்கரல்ல இருந்து திரு குரங்கனில் முட்டம்ங்கிற ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டார் அப்படிங்கறது பார்த்தோம். பெரிய புராணம் பாடல் பார்த்தோம். பெரிய புராணத்துல 2881 பாடல். அங்கண் அமர் பெருமானை பணிந்து போந்து, அது திரு ஓத்தூர் இல்ல, ஆமா திருவோத்தூர் தான். திருவோத்தூர் அங்கண் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்துலங்கிறது திருவோத்தூர். அங்கண் அமரர் பெருமானை பணிந்து போந்து ஆடு அரவின் உடன் பொங்கு கங்கை முடிக்கு அணிந்தார் மகிழும் பதிகள் பல போற்றி, மங்கை பாகர் அமர்ந்து அருளும் வயல் மாகரலை வழுத்தி போய் கொங்கு மலர் நீர் குரங்கனில் முட்டத்தை சென்று குறுகினார். மாகரல்ல ஈஸ்வர தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி குரங்கனில் முட்டம்ங்கிற ஸ்தலத்துக்கு பக்கத்துல அருகாமையில போய் சென்று சேர்ந்தார். ஆதி முதல்வர் குரங்கனில் முட்டத்தை அணைந்து பணிந்து ஏத்தி, நீதி வழுவா திருத்தொண்டர் போற்ற நிகரில் ஷண்பையினில் வேதமோடு செய்வ நெறி விளங்க வந்த கவுனியனார் மாதொர் பாகர் தாம் மன்னும் மதில் சூழ் காஞ்சி மருங்கு அணைந்தார். திருக்குரங்கனில் முட்டங்கிற ஸ்தலத்துக்கு போய் அவர் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போறதே அந்த ஸ்தலத்துல இருக்கிற அடியார்களுக்கு எல்லாம் இவர் வரார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அவெல்லாம் நமஸ்கார பூர்வம் அவரை வரவேற்கிறா. பணிந்து நீதி வழுவா திருத்தொண்டர், அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் ஈசன் கிட்ட அப்படியோ ஒரு கமிட்மெண்ட். அவ தன்னுடைய நெறியில இருந்து தன்னுடைய தர்மத்துல இருந்து பிழை அதாவது அதுல இருந்து மீறி போகிறது, தன்னுடைய மார்க்கத்துல இருந்து ஒரு மிஸ்டேக் இல்லாம, அது தன்னோட சாமர்த்தியத்தினால முடியாது, ஈஸ்வனுடைய கிருப்பையை ஆசிரியிச்சு வாழறவான்னு அர்த்தம். அப்படின்னா ஈஸ்வனுடைய கிருப்பையினால அவ சரிக்கிற அந்த தர்மத்துல அவளோட தொண்டு நெறியிலேருந்து ஒரு மிஸ்டேக் வராம வழுவாம இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அந்த ஸ்தலத்துல ஈசனை வழிபாடு பண்றா. அங்க போய் அவெல்லாம் வரவேற்க அந்த ஸ்தலத்துல போய் இன்கம்பேரபிளா இருக்கக்கூடிய நம்ம சம்பந்த பெருமான் ஷண்பையில் பிறந்த வேதமோடு செய்வ நெறி விளங்க வந்த கவுனியனார். ஈஸ்வருடைய கிருப்பையினால வேதத்தோட வைபவமும் சைவ நெறியோட மார்க்கம், எல்லா ஜீவன்களுக்கும் முக்தி காட்டக்கூடிய அந்த மார்க்கமும் லோகத்துல எல்லாருக்கும் தெரியும்படியா ஈஸ்வருடைய கிருப்பையினால இந்த லோகத்துக்கு அந்த கவுனியர் பெருமான் சம்பந்த பெருமான் அந்த அடியார்களோட சேர்ந்து குரங்கனில் முட்டத்துல போய் ஈஸ்வரை வழிபாடு பண்ணி மாதோர் பாகர் தாம் மண்ணும் மதில் சூழ் அம்மைய ஒரு பாகம் கொண்ட ஏகாம்பரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் காஞ்சிபுரம், காஞ்சி மாநகருக்கு பக்கத்துல போய் சேர்ந்தார். இந்த குரங்கனில் முட்டம் பாடல் 1ஆம் திருமுறை 31வது பதிகம், பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிழ நீர் மழுவாழ் படை அண்ணல் விளங்கும் கழுநீர் குவளையே மலர கயல் பாயும் கொழுநீர் வயல் சூழ்ந்த
குரங்கனில் முட்டம் தொழு நீர்மயர் தீதுரு துன்பம் இலரே கொழு நீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் தொழு நீர்மயர் தீது உரு துன்பம் இலரே விடை சேர்கொடி அண்ணல் விளங்கு உயர் மடக்கடை சேர் கருமென் குளத்து ஓங்கிய காட்டில் குடையார் புனல் மல்கு குரங்கனில் முட்டம் உடையான் என்னை ஆளுடை எந்தை பேரானே சூலப்படையான் விடையான் சுடுநீற்றான் காலந்தனை ஆருயிர் வவ்விய காலன் கோல பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் கபள் புஞ்சடை எந்தை பேரானே வாடாவிரி கொன்றை வலத்து ஒரு காதில் தோடார் குழையானல பாலன நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் முட்டம் ஆடா வருவாரவர் அன்பு உடையாரே இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி கரையார் மீடற்றான் கரிகீரிய கையான் குரையார் மதி சூடி குரங்கனில் முட்டத்து உறைவான் எமை ஆளுடை ஒன்றுடரானே பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒழிந்தோம் கலவும் மயில் காமொரு பேடையோடு ஆடி குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமான் அடி நித்தல் நினைந்தே மாடார் மலர் கொன்றை வளர் சடை வைத்து தோடார் குழை தான் ஒரு காதில் இலங்க கூடார் மதில் எய்து குரங்கனில் முட்டத்து ஆடார் அரவம் அறையார்த்து அமர்வானே மையார் நீரை மேனி அரக்கர் தம் கோனை மையார் நிறம் மேனி அரக்கர் தம் கோனை உய்யா வகையால் அடர்த்து இன்னருள் செய்த கொய்யார் மலர் சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதேம் வெறியார் மலர் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்தேத்தவோர் ஆரழலாகும் குறியால் நிமிர்ந்தான் தன் குரங்கனில் முட்டம் நெறியால் தொழுவார் வினை நிற்ககிலாவே கழுவார் துவர் ஆடை கலந்து மெய்போர்க்கும் வழுவாசமன் சாக்கியர் வாக்கு அவை கொள்ளேல் குழுமின் ஜடை அண்ணல்
குரங்கனில் முட்டத்து எழில்வெண் பிறையான் அடி சேர்வது இயல்பே கல்லார் மதில் காழியுள் ஞான சம்பந்தன் கொல்லார் மழு ஏந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவாவகை வீடே குரங்கனில் முட்டம் ஞான சம்பந்தன் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவாவகை வீடே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சம்பந்த பெருமானோட இந்த பதிக பலன் சொல்லிட்டு வர கடைக்காப்புல முக்தி கிடைக்கும், இந்த பதிகம் ஓதுறவாளுக்கு ஜீவபாவம் ஒழிஞ்சு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகங்கள்ல இதுவும் ஒண்ணு. விழுநீர் மழு வாழ்படை அண்ணல் விளங்கும் கழுநீர் குவளை மலர கயல் பாயும் கொழுநீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம். எல்லா ஸ்தலங்களும் நல்ல நீர் வளத்தோட செழுமையா இருக்கு. அங்க வாழக்கூடிய ஜனங்கள்லாம் தர்ம சித்தத்தோட இருக்கா, நீர் வளம் செழிச்சு இருக்கு, பூமி சந்தோஷமா இருக்கு, எல்லாம் பச்சை பசேர்னு செழிச்சு வளர்ந்து இருக்கு. அப்படி அந்த சிச்சுவேஷனே அப்படியே கொடுக்கறாரு அந்த பதிகத்தை ஓதறதுலயே. ஈசன் ஆகாச கங்கை மேலேந்து அப்படி பிரவாகமா விழுந்த அந்த ஆகாச கங்கைய தலையில தரிச்சுட்டு இருக்கார். ஷார்ப்பா இருக்கிற அந்த மழுப்படை கோடலிய கையில தரிச்சுட்டு இருக்கார். அடியார்களை கிளென்ஸ் பண்ணி அவளுடைய மலங்களை எல்லாம் கட் பண்ணி நீக்கிற விதமா கங்கையும் மழுவாழ்படையும் தரிச்சுட்டு இருக்கார். அவர் ஒளி வடிவமா எழுந்தருளி இருக்கிற ஸ்தலம் எது அப்படின்னா கழுநீர் புஷ்பங்கள், குவளை புஷ்பங்கள் எல்லாம், அதெல்லாம் ஜலத்துல பூக்கிற பூ, தாமரை மாதிரி நீர்நிலைகள்ல பூக்கிற பூ. அந்த புஷ்பங்கள்லாம் நல்லா செழிச்சு பூத்து வளர்ந்து அப்படி இருக்கு. கயல் மீன்கள்லாம் அப்படி துள்ளி பாஞ்சின்னு இருக்கு. அப்படி கிளியர் வாட்டர்ஸ், நல்லா வயல்ல எல்லாம் பாஞ்சு வயல்லாம் அப்படி செழுமையா இருக்கிற பசுமையான வயல்கள்லாம் சூழ்ந்திருக்கு. அப்படி இருக்கிற அந்த குரங்கனில் முட்டம்ங்கிற ஸ்தலத்துல தொழு நீர்மையர் தீது உரு துன்பம் இலரே. அந்த ஸ்தலத்துல போய் அங்க எழுந்தருளி இருக்கிற ஈசனை தொழுபவர்களுக்கு தொழும் நீர்மயராம். அதாவது அந்த ஈசனுக்கு வழங்கி கொடுத்து அவரோட பிரசன்ஸுக்கு வழங்கி கொடுத்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு தீது உரு துன்பம் இல்லை. அவளை கஷ்டப்படுத்தும்படியா இருக்கக்கூடிய தீய கர்ம வினைகள்லாம், அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் அந்த அடியார்களுக்கு இல்லை. அந்த ஸ்தலத்துல போய் ஈசனை உண்மையா வழிபட்டாக்க தீய கர்ம வினைகள்லாம் அவளை பாதிக்காது. விடை சேர் கொடி அண்ணல் விலங்கு உயர் மாட கடை சேர் கருமென் குளத்து ஓங்கிய காட்டில். ஓகே. குடையார் புனல் மல்கும் குரங்கனில் முட்டம். ஈசன் தன்னுடைய வெற்றி கொடியா ரிஷபத்தோட சிம்பல் இருக்கிற விடை கொடி, அதுதான் தன்னுடைய வெற்றி கொடியா ஏந்தின் இருக்கிறவர். விலங்கு உயர் மாடக, அந்த ஸ்தலத்தோட வர்ணனை, அங்க வாழற ஜனங்கள்லாம் ரொம்ப க்ஷேமகரமா வாழறா. ஓங்கி பெருசா இருக்கக்கூடிய மாடங்கள்லாம் இருக்கவா, வாழற வீடுகள்லாம் இருக்கு, ஒளிமயமான மாடங்கள். கருமென் குளத்து ஓங்கிய காட்டில், அது சுத்தி திருப்பி நீர் வளம்,
நல்ல செழுமையான நீர் வளம் இருக்கு, நீர்நிலைகள்லாம் இருக்கு, காடுகள் பசுமையான இதெல்லாம் மரம் செடி கொடிகள்லாம் வந்து நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு. குடையார் புனல் மல்கு எல்லாரும் குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து நீர்நிலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் சமிருத்தமா இருக்கக்கூடிய குரங்களில் முட்டம்ங்கிற ஸ்தலத்தை உடைய அந்த ஈசனை உடையான் எனை ஆள் உடை எந்தை பிரானே, அந்த குரங்கனில் முட்டத்தை தனக்கு இருப்பிடமா கொண்டிருக்கிற அந்த ஈசன் தான் வந்து என்ன ஆளா கொண்டு, அதாவது அந்த பனிகொள், அந்த மாணிக்கவாசக பெருமான் எது எமை பனிகொள்ளுமாறுன்னு கேட்பாரு இல்லையா, அது வந்து ஈசன் வந்து என்ன சேர்ந்தவன், என்னோட வேலைக்காக நீ இருக்கங்கிறத அந்த ஜீவனுக்கு உணர்த்தி, இல்லாட்டாலும் எல்லாரும் ஜீவனுக்காக தான் எல்லா எனர்ஜிஸும் இயங்கிட்டு இருக்கு, அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அந்த கிருபையினால சில பேருக்கு அது தெரியப்படுத்துறாரு, அது உன்னோட பொறுப்பு இல்லையப்பா, நான் தான் நடத்துறேன் அப்படின்னு விட்டு அது இண்டிகேட் பண்ணிவிட்டாருன்னா என்ன கர்மா நடக்கிறதுங்கிறது பாயிண்ட் இல்லை. அது எல்லாத்தையும் நடத்துற அந்த ஒரு சக்தி இருக்கு. ட்ரெயின்ல உட்காந்து நம்ம ட்ரெயின்ல போறோங்கிறது தெரியல, மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப அப்படிதான் பூமியில இருக்கு, பூமியும் சுத்தின்னு இருக்கு, நம்ம ஒன்னும் சுத்தறதுக்கு ஒன்னும் பிரயத்தனப்படல. ஆனா பூமியில இருக்கோம், பூமி சுத்தின்னு இருக்கு. Though we know it is taken for granted and it is forgotten. It is as good as not knowing it. அந்த மாதிரி ட்ரெயின்ல ஏறி உட்காந்து ட்ரெயின்ல போயின்னு இருக்கோம், ட்ரெயின் ஓடிட்டு இருக்குன்னு மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம தான் போயின்னு இருக்கோம், நம்ம தான் ஏதோ பண்றோம் தோணி போயிட்டு என்ன பண்றது? ஈசன் வந்து பணி கொள்றார், நீ என்னோட ஆள் அப்படின்னு ஏத்துக்கிறாருன்னா அந்த ஜீவனுக்கு பொறுப்பு, அப்பாடி நம்மளோட பொறுப்பு இல்லைங்கிற அது பெரிய ரிலீஃப். நம்ம லைஃபை நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிற பொறுப்பு இல்லாம என்னை உடையான் என்னை ஆளுடையன்னு குரங்கனில் முட்டம் உடையான் என்னை ஆள் உடை எந்தை விரானே. அதுவே என்னை எப்படி ஏத்துன்னு இருக்காரு அது ஈசன்னாக்க, எந்தைங்கிறது அப்பா. அப்பா பாவத்துல அப்பா கிட்ட குழந்தைக்கு எப்படி ஒரு செக்யூர் ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஈசன் வந்து அவர் ஏத்துன்னு இருக்காராம். அதை அவர் கிளைம் பண்ற அழகு. குரங்கனில் முட்டம் உடையான் என்னை ஆளுடை எந்தை பிரானே, என்னை ஏத்துண்ட எங்க அப்பா மாதிரி எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஈசனாச்சே இந்த குரங்கனில் முட்டத்துல இருக்கிறவர். சூலப்படையான் விடையான் சுடு நீற்றான் காலந்தனை ஆறுயிர் பவ்விய காலன். ஈஸ்வருடைய தன்மைகள் பலவிதமா ஸ்மரிச்சு ஆனந்தப்படுறார். கையில வந்து இந்த திரிசூலப்படையை ஏந்தின்னு இருக்கிறவர், ஜீவன்களுடைய முக்குணங்களையும் அழிச்சு எல்லா ஜீவன்களையும் அந்த ஜீவ பாவத்திலேருந்து முக்தி கொடுக்கறதுக்கு சூலப்படையை கையில தரிச்சுட்டு இருக்கார். ரிஷபத்தை வாகனமா கொண்டிருக்கார், அதையே தன்னோட கொடியில சிம்பலாவும் வச்சுட்டு இருக்கார். அதாவது தர்மத்தோட ஆசிரியத்துலதான் தன்னை அடைய முடியும் அப்படிங்கிறத காட்டின்னு இருக்கார். நல்ல சமிருத்தமா விபூதி எடுத்து பூசின்னு இருக்கார். இடுகாட்டுல ஃபைனல் ரெசிடியூவா இருக்கிற விபூதி பரம வைராக்கியத்தை காட்டுறது. இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், இந்த பர்சனாலிட்டிக்கு வந்து ஒரு வெயிட்டும் இல்லைன்னு காட்டும்படியா அந்த இடுகாட்டு சாம்பல் எடுத்து மேல பூசின்னு இருக்கார். காலந்தனை ஆறுயிர் வவ்விய காலம். லோகத்துல வந்து டிரான்சன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய யாராலையுமே டிரான்சன் பண்ண முடியாத ஒரு பவர் என்னன்னா டைம். ஏன்னா அந்த டைம்ங்கிறதோட ஜோன்ல தான் ஒரு ஜீவனும் உண்டாகிறது, அதுலதான் இருக்கு, அதுலதான் சேஞ்சஸ் எல்லாம் அண்டர்கோ பண்றது. அதுக்கப்புறம் அதுலயே தான் வந்து தன்னோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸையும் கரைச்சாகணும். எந்த ஒரு ஜீவன் அந்த லிமிட்டெட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இந்த டைம் ஜோன்ல உண்டான டைம் அண்ட் ஸ்பேஸ்ல உண்டான ஒரு ஜீவனுக்கு வந்து அது கடக்க முடியாது. ஈசன் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பொருளா இருக்கிறதுனால அவர் ஆசிரியிச்ச ஒரு தன்னுடைய பக்தனுக்காக அந்த யாராலையும் கடக்க முடியாத காலம்ங்கிற எலிமெண்ட்டை தான் கடந்து அந்த அடியாருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தார். காலந்தனை ஆறுயிர் வவ்விய காலம். காலனுக்கு காலனா காலனா இருக்கக்கூடிய அந்த ஈசன் கோலப்பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டம், ரொம்ப அழகான கார்டன்ஸ், செழிச்சு பசுமையா வளர்ந்து இருக்கக்கூடிய அழகான கார்டன்ஸ் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற அந்த குரங்கனில் முட்டம்ங்கிற ஸ்தலத்துல குரங்கனில் முட்டத்து குரங்கனில் முட்டத்து
ஏலம் கமழ் புஞ்சடை எந்தை பிரானே. இந்த அழகிய குரங்கனில் முட்டங்கிற ஸ்தலத்துல கோயில் கொண்டிருக்கிற ஈசன் நல்ல நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் கமழக்கூடிய சிவந்த முறுக்கிய ஜடையை உடையவர். அவர் எந்தை பிரான், எனக்கு அப்பா மாதிரி என்ன தன்னோட ப்ரொடெக்ஷன்ல எடுத்துட்டு என்னை ஆளுகைக்கு உரியவர் இந்த குரங்கனில் முட்டத்துல இருக்கக்கூடிய ஈசன். வாடா விரி கொன்றை வாடா விரி கொன்றை வலத்து ஒரு காதில் தோடார் குழையான் நல்ல பாலன நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் முட்டம். ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கு, அப்படி எதழ் விரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கிற கொன்றை புஷ்பத்தை சூடிட்டு இருக்கிறவர், ஒரு காதுல தோடு அணிஞ்சிட்டு இருக்கிறவர், இடது பக்கம் அம்மையோட பக்கம் ஒரு காதில் தோடா இருக்கு, ஒரு காதுல தோடு இன்னொரு காதுல குழை, காதில் தோடார் குழையான் நல்ல பாலனை நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் முட்டம். அம்மை அவளுடைய திருஷ்யம், அவள் பாக்குற விதம், அவளுடைய திருஷ்டியோட வைபவமே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியா இனிமையா ஆனந்தத்தை கொடுக்கும் கூட பார்வையுடைய உமையம்மையோட கூடி அவளோட சேர்ந்து எப்பவும் ஈசன் இருக்கார். அவர் எழுந்தருளி இருக்கிற ஸ்தலம் இந்த குரங்கனில் முட்டம். குரங்கனில் முட்டம் ஆடா வருவார் அவர் அன்பு உடையாரே. அந்த ஸ்தலத்துல போய் அந்த ஈஸ்வருடைய பிரசன்ஸ்ல அப்படி முங்கி எழுந்து வருபவர்கள், அவருடைய கிருபைக்கு அவரோட சாநித்தியத்துல முங்கி அதுக்கு பாத்திரமாய் வருபவர்கள் அன்பு உடையாரே. ஈஸ்வருடைய கிருப்பையினால அவளுக்கு அன்பு சித்திக்கிறது பெரிய ஒரு விஷயம். அன்பு பிளான் பண்ணி நான் அன்பு பண்றேன் இனிமே ஐ வில் டெவலப் அன்புன்னு அது பண்ணிக்கிற விஷயம் இல்லை, ஈசன் கொடுத்தாதான் உண்டு. அந்த ஸ்தலத்துல போய் ஈசனை வழிபாடு பண்ணி அவருடைய பிரசன்ஸ் அந்த சாநித்தியத்துக்கு ஆளாகிறவர்கள் அன்பு உடையாரே. ஆடா வருவார் அவர் அன்பு உடையாரே. இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி கரையார் மிடற்றான் கரி கீரிய கையான். அம்மை தன்னுடைய கையில நிறைய வளையெல்லாம் போட்டு இருக்கா, அது சப்திக்கிறது. அவ அப்படி கைய அசைச்சான்னாக்க அப்படி மெலோடியஸா சப்திக்க கூடின வளைகள்லாம் அணிஞ்சின்னு இருக்கிற உமையம்மைய தன்னுடைய இடபாகத்துல வச்சு பூர்ணமான ஒரு ரூபம், தன்னுடைய இரண்டு தன்மைகளையும் காட்டும்படியா இருக்கிற ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு இருக்கிற அந்த ஈசன் கரையார் மிடற்றன். அந்த ஹாலஹால விஷம் வந்ததை தான் பானம் பண்ணி கழுத்தோட நிறுத்தி கழுத்துல அது அப்படியே அப்சார்ப் ஆகி ஒரு கரை, ஒரு நீலக்கரை, ஒரு கரு நிறம் தட்டிய திருக்கழுத்தை உடையவர். கரி கீரிய கையான். தாருகாவன் ரிஷிகள்லாம் ஏவின அந்த பயங்கரமான மதம் பிடிச்ச யானை அதை கையாலேயே உரிச்சார். ஒன்னும் ஆயுதமே யூஸ் பண்ணாம யானையோட துதிக்கை காலில் மெதிச்சு அதோட தோலை அப்படி பிச்சு கையால பிச்சு அத தோலை உரிச்சு போத்தின்றவர் கரி கீரிய கையான். குறையார் மதிசூடி குரங்கனில் முட்டத்து உறைவான். தக்ஷனோட சாபத்தினால தேஞ்சு போய் பூர்ணமா இல்லாம சின்ன ஒரு கலையா இருந்த குறைமதி குறை சந்திரனை தன்னோட ஜடையில ஆபரணமா சூடின்னு இருக்கிற அந்த குரங்கனில் முட்டத்து எழுந்தருளி இருக்கும் ஈசன் எமை ஆள் உடை ஒன் சுடரானே. திருப்பி திருப்பி இந்த பதிகத்துல என்ன ஆளா கொண்ட ஈசன் இவர். நம்ம நம்பியாரூரர் திருநாவலூர் பதிகத்துல அவர் திருநாவலூர் பதிகத்துல இன்னொரு நின்றியூர் பதிகத்துல என்ன ஆவணம் காட்டி ஆளா கொண்டார், ஏத்துண்டார். இந்த ஸ்தலத்துல அவருக்கு அப்படி ஒரு பாவம். குரங்கனில் முட்டத்து உறைவான் எமை ஆளுடை ஒன் சுடரானே. என்ன ஆளா கொண்ட என்ன தன்னோட போல்டுல அப்படி ஏத்துண்டு அக்செப்ட் பண்ணிட்ட ஒளிமயமான வடிவினன் இந்த குரங்கனில் முட்டத்துல இருக்கிற அந்த ஈசன் தானே. பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒழிந்தோம் களவும் மயில் காமுறு பேடையோடு ஆடிக்குலவும் பொழில் சூழ்ந்த
குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமானடி நித்தல் நினைந்தேன். களவும் மயில் காமுறு பேடையோடு ஆடி குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டம். மயில்கள்லாம் அந்த ஸ்தலத்தோட இயற்கை வளமை அப்படி இருக்கு, செழுமையா இருக்கு, அழகான கார்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல மயில்கள்லாம் தன்னோட பெடை மயிலோட பெண் மயிலோட ஆனந்தமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த அழகான கார்டன்ஸ் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்துல எழுந்தருளி இருக்கும் ஈசன் நிலவும் பெருமான் அடி நித்தல் நினைந்தேன். இந்த ஈசன் கிட்ட கனெக்டட் ஆகி அவருடைய திருப்பாதம் அவருடைய சந்நிதியோட அப்படி ஒரு கனெக்ஷன். நித்தம் நினையறதுன்னா டெய்லி நினைக்கிறதுன்னு இல்ல, அந்த அந்த பிரசன்ஸ் கிட்ட அப்படி ஈடுபட்டு அவர்கிட்ட கனெக்டட் ஆனதுனால பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒழிந்தோம். இந்த பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய பலவிதமான அம்சங்கள், அதாவது எது இதெல்லாம் நம்மளோட அட்டென்ஷனை ஈர்த்து தன்பால் அது மேல தன்னோட நம்மளெல்லாம் அட்டென்ஷனை ஈர்க்கிறதுன்னா அட்டென்ஷன் எந்த ஒரு வஸ்து மேல விழறதோ நம்மள அதுகிட்ட கனெக்டட் ஆயிடுறோம். தியாயத்தோ விஷயான் பும்சகான்னு அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடியது அதோடைய குணங்கள்னால அதோடைய தன்மைகள்னால நம்மளோட கவனத்தை ஈர்த்து அது மேல நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படும்படியா வச்சிருக்கு. பற்று எல்லாம் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கு. இந்த குரங்கனில் முட்டத்து ஈசன் கிட்ட கனெக்டடா ஆனதுனால அந்த லௌகீகமா இந்த வேர்ல்ட்லி மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற பல பொருட்கள் கிட்ட இருக்கிற பற்றெல்லாம் இன்னியோட போச்சு. அது குரங்கனில் முட்டன் ஈஸ்வரனுடைய கனெக்ஷன்னால அவருடைய சாநித்தியத்தினால இந்த எந்த விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த பாச வினைகள் பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு அவர் கிருபையினால போச்சு. மாடார் மலர் கொன்றை வளர் சடை வைத்து தோடார் குழைதான் ஒரு காதில் இலங்க கூடார் மதில் எய்து மதில் எய்து குரங்கனில் முட்டத்து ஆடா அரவம் அரையார்த்து அமர்வானே. ஈசன் மாடார் மலர் கொன்றை வளர் சடை வைத்து நல்ல ஃப்ரெஷ்ஷா வாசனை கமழ பூத்திருக்க கூடின கொன்றை புஷ்பத்தை தன்னோட ஜடையில சுடிண்டு ஒரு காதுல தோடும் ஒரு காதுல குழையும் அணிஞ்சிண்டு திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் எரிச்சு பொசுக்கி இந்த குரங்கனில் முட்டம்ங்கிற ஸ்தலத்துல படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பை தன்னோட இடுப்புல பெல்ட் மாதிரி கட்டிட்டு ஆனந்தமா ரெஸ்ட் எடுத்துன்னு அங்க தங்கி இருக்காராம். அமர்வானே குரங்கனில் முட்டத்து அமர்வானே. இந்த ஸ்தலத்துல இருக்கிற ஈசன் தான் இந்த செய்கைகளை செய்தவர். மலர் கொன்றை சடை வைத்தவர், தோடும் குழையும் காது அணிந்தவர், கூடார் மதில் எய்தவர், விபரீதமான போக்கோட இருந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் எய்தவர், ஆடு அரவம் அரைக்கு அசைத்தவர். இந்த குரங்கனில் முட்டத்துல எழுந்தருளி இருக்கும் அமரும் பிரான்தானே. மையார் நிறம் மேனி அரக்கர் தம் கோனை உய்யா வகையால் அடர்த்து இன்னருள் செய்த கொய்யார் மலர் சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே. மை மாதிரி கருப்பா இருக்கிற தன்மை, ஆந்தரிகமும் இருள், வெளியில உருவமும் கருப்பு நிறம், இலங்கை மன்னன் ராவணன். மையார் நிறம் மேனி அரக்கர்தம் கோனை, அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்த லங்காதிபதியான ராவணன் உய்யா வகையால் அடர்த்து இன்னருள் செய்த ஈசன் அவனுக்கு உய்வு அடையும்படியா, அவனுக்கு ரொம்ப அகங்காரமும் தன்னுடைய பலத்து மேல சாமர்த்தியத்து மேல இருந்த செருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அவனும் உய்வு அடையணுமே, அவனும் கிளென்ஸ் ஆகணுமேன்னு அவனுக்கு மலைக்கு கீழே அவனை வச்சு நசுக்கி அவனோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத அவனுக்கு ப்ரூவ் பண்ணி உணர வச்சு அவனுக்கு உய்யா வகையால் அடர்த்தான். அவருக்கும் உய்வு ஏற்படும்படியா மலைக்கு கீழே வச்சு நசுக்கி அருள் செய்த ஈசன் மரக்கருணையினால் அந்த ஜீவனை விபரீதமா அகங்காரத்துல போகாத தடுத்து அதுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த ஈசன்
கொய்யார் மலர் சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார். அங்க இருக்கிற அடியார்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா பூத்த புஷ்பத்தை அப்படி பறிச்சுன்னு வந்து அந்த ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்றா அன்போட. அந்த மலரெல்லாம் சூடின்னு இருக்காரு அந்த குரங்கனில் முட்டத்து ஈசன். கையால் தொழுவார். அது தமிழோட அழகு. கொய்யார் மலர் அப்படின்னாக்க வந்து பறிச்சுன்னு வந்த புஷ்பம்னு எடுத்துக்கலாம். பறிக்காம தானே உதிர்ந்து விழுந்த பூ, கொய்யாமல் கிடைத்த மலர்னு எடுத்துக்கலாம். நம்ம நம்பியாரூரரோட என்ன வெண்பாக்கம் பதிகத்துல சொல்றாரு இல்லையா, உளோம் போகீர் என்றானே. போகீர் அப்படின்னாக்கா போகாதீங்கோ அப்படின்னு அர்த்தம் இருக்கு, போங்கோன்னு அர்த்தம் இருக்கு, நிக்காதீங்கோ போங்கோன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது கொய்யார் வளர் சூடி குரங்கனில் முட்டம். ஃப்ரெஷ்ஷா பறிச்ச பூவை போட்டுட்டு இருக்கார், இல்ல பறிக்காம தானே உதிர்ந்து விழுந்த தூய மலர்களையும் சூடின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த குரங்கனில் முட்டத்து ஈசன் அவரை சந்நிதிக்கு போய் அவரை கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே. குரங்கனில் முட்டத்து ஈசனை வந்து நம்முடைய கைய கூப்பி அவரை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு வினை பயன்னா என்னன்னே தெரியாது. காண்டல் அறி அப்படி ஒரு விஷயம் ஆகும். அது ரொம்ப ரேர் விஷயம். டென்ஷன், ப்ராப்ளம், கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னமோ டிஸ்டன்ட்ல அதை பத்தி ஏதோ கேள்விப்பட்டிருப்பா. அப்படியே ஆமா, சில பேருக்கு ஏதோ அதெல்லாம் இருக்குன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாதாம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவ மீட் பண்றதுங்கிறது வெரி வெரி ரேர். அந்த சிச்சுவேஷனே அவளுக்கு வராது இந்த ஈசனை வழிபட்டாக்க. வெறியார் மலர் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்து அறியாது அசைந்து ஏத்த ஓர் ஆறு அழல் ஆகும் குறியான். ஓகே. வெறியார் மலர் தாமரை, நல்ல வாசனை கமழ கூடின தாமரை புஷ்பத்தை தனக்கு இருப்பிடமா கொண்ட பிரம்மாவும் அவரோட சேர்ந்து மகாவிஷ்ணுவும் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்து ஏத்த ஓர் ஆறு அழலாகும். அவளால வந்து தனக்கு முன்னால இருந்த அந்த ஒளி வடிவமா இருந்த ஈஸ்வனுடைய தன்மை என்னன்னு அவளால அறிஞ்சிக்க முடியல. அவளோட சாமர்த்தியத்தினால அந்த ஞான ஒளியோட தன்மை என்னன்னு அறிஞ்சிக்க முடியாம இருந்த அந்த ஈசன் அறியாது அசைந்து ஏத்த அவ தெரிஞ்சுக்க முடியலையேன்னு அவ அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி சுத்தி பண்ண அவளுக்கு முன்னால அப்படி ஒரு ஒளி அக்னி ஒளி வடிவமா ஒரு அக்னி வடிவமா ஸ்தம்பமா வந்த அந்த ஈசன் ஆரழல் ஆகும் குறியான். அது வந்து ஒரு குறிப்பு உருவம். அதாவது அந்த இருப்பு அப்படிங்கறத பியூரா காமிக்க கூடின ஒரு ஞான ஒளி வடிவம் அந்த அக்னி ஸ்தம்பம். அது குறிப்பு ரூபம். ஒரு ஆறு அழல் ஆகும் குறியான் நிமிர்ந்தான் தன் குரங்கனில் முட்டம். அப்படியே தன்னுடைய இருப்பு நிலையை காட்டும் வகையா ஒரு ஒளி வடிவமா நிமிர்ந்து ஒரு அந்த குறிப்பை வந்து காட்டின அந்த குரங்கனில் முட்டத்து ஈசன் நெறியால் தொழுவார் வினை நிற்ககிலாவே. அந்த குரங்கனில் முட்டத்தை ஈசனை போய் எந்த விதத்துல வழிபாடு பண்ணணுமோ, நெறிங்கிறது வந்து போகிற மார்க்கம், எந்த மார்க்கத்துல அவரை வந்து அவர்கிட்ட கனெக்டடாய அவரை வழிபாடு பண்ணணுமோ அந்த மார்க்கத்துல அவரை போய் தொழறவர்கள் வந்து அவளோட வினை பயன்கள் வந்து அவகிட்ட தங்கவே முடியாது, அவ பக்கத்திலேயே நிக்கவே முடியாது, எல்லாம் போய் கிளென்ஸ் ஆகியே ஆகணும். கழுவார் துவர் ஆடையே கலந்து மெய்ப்போர்க்கும் வழுவா சமன் சாக்கியர் வாக்கு அவை கொள்ளேல். பர்சனல் கிளீன்லினஸ் கிடையாது, எதையும் கிளீன் பண்ணிக்காம இருக்கக்கூடியவர்கள். அது ரெண்டு பேருக்குமா சமணர்களுக்கு மட்டுமா தெரியல. துவர் ஆடைய வந்து மேல போட்டு இருக்கிறவர்கள், அது வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். காஷாய வஸ்திரத்தை அணிஞ்சுட்டு இருக்கிறவர்கள், அது போட்டு சரீரத்தை மூடிட்டு இருக்கிறவர்கள் வழுவா சமன் சாக்கியர். குற்றமுடைய இந்த சமண மதத்தையும் சாக்கிய மதத்தையும் சேர்ந்தவர்கள் வாக்கு அவை கொள்ளேல். அவளுக்கு அனுபவம் இல்லாததுனால அவ வாக்குக்கு வந்து வெயிட் இல்ல, அவளோட வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்காதீங்கோ. குழுமின் சடை அண்ணல் குரங்கனில்
முட்டத்து எழில் வெண் பிறையான் அடி சேர்வது இயல்பே. குழுமி சடை அண்ணல் குரங்கனில் முட்டத்து எழில் வெண்பிறையான் குழுமி சேர்வது எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த குழுமிய சடைன்னு எடுத்துக்கலாம். அப்படி ஜடை பிடிச்சு கடக்கிறத அப்படி சேர்த்து முடிஞ்சுட்டு இருக்காரோ, அதை கட்டின்னு இருக்காரோ, சேர்த்து வச்சுட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அதுதான் பெட்டர். குழுமின் சடை அண்ணல், அப்படி ஜடையெல்லாம் சேர்த்து அப்படி ஸ்ட்ரீக்கா இருக்கிற ஜடையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணல் குரங்கனில் முட்டத்துல எழுந்தருளி இருக்கிறவர் எழில் வெண்பிறையான், அழகிய வெளவெளேர்னு ஒளி வீசக்கூடிய சந்திர கலையை அந்த ஜடையில சூடின்னு இருக்கிற அந்த ஈசன் அடி சேர்வது இயல்பே. அவருடைய திருப்பாதத்தை சேர்வதுதான் நம்மளுக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ளோ, அதுதான் செய்ய வேண்டியது. அதாவது அவர் நேச்சுரல் ஃப்ளோ இஸ் டுவர்ட்ஸ் தட். விபரீதமா பர்சனல் சைடு போறோம் அப்படின்னு சொன்னா we are going in the opposite direction. இதுதான் நம்மளுக்கு இயல்பானது. நேச்சுரலா அந்த ஃப்ளோல இருந்து அப்படியே அதோட கலக்கிறதுங்கிறதுதான் நம்மளுக்கு ஹிதத்தை தரக்கூடியது. அதுதான் நம்மளுக்கு இயல்பானது, நம்மளுடைய ஒரிஜினல் இது. அதுதான் கல்லார் மதில் காழியுள் ஞான சம்பந்தன் கொல்லார் மழு ஏந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார். நல்ல வலிய கல் மதில்களால சூழப்பட்டிருக்கிற காழி, சீர்காழியை சேர்ந்த ஞான சம்பந்தன் கொல்லார் மழு ஏந்தி, கையில ஒரு பயங்கரமான மழுப்படை, அது தன்னை நாடி வரவர்களுடைய வினைகளை எல்லாம் கட் பண்ணும்படியா நல்ல ஷார்ப்பான மழுப்படையை ஏந்தின்னு இருக்கிறவர், கொல்லவல்ல மழுப்படையை ஏந்தின்னு இருக்கிற குரங்களில் முட்டத்தி ஈசனை வாக்கு திருப்தி ஆகும்படியா சொல் ஆறும்படியா பாடின இந்த தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார். செவிக்கு இனிதாக வல்லார்னா அது ஹிருதயத்துக்கு நல்ல திருப்தி தரும்படியா இருந்தா காதுக்கும் இனிமையா இருக்கும். சும்மா வெறும் காதுக்கு மட்டும் இனிமையா ராகத்தோட தாளத்தோட பாடுறது அனுபவிச்சு ஈசனை வாக்கு திருப்தி ஆகும்படியா சம்பந்தன் பாடின இந்த மாலையை ஹிருதயபூர்வமா அனுபவிச்சு பாட வல்லவர்கள் செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவாவகை வீட. அவளுக்கு ரொம்ப ஈஸி, இன்னொரு ஜென்மா எடுக்காம இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கரைச்சு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அடையிறதுங்கிறது இந்த பதிகம் ஓதுறவாளுக்கு, உணர்ந்து ஓதுறவாளுக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணம். வேதமோடு சைவ நெறி விளங்க வந்த கவுனியனார் 2882. வேதமோடு சைவ நெறி விளங்க வந்த கவுனியனார் மாதோர் பாகர் தாம் மண்ணும் மதில் சூழ் காஞ்சி மருங்கு அணைந்தார். உமையம்மைய ஒரு பாகம் கொண்ட ஈசன் எழுந்தருளி இருக்கும் திரு காஞ்சிபுரம்ங்கிற ஸ்தலத்துக்கு, திரு கச்சி ஏகம்பம்னு சொல்றது. ஆக்சுவலா காஞ்சிபுரம்ங்கிறது ஊர், கச்சி ஏகம்பம்ங்கிறது ஈசனுடைய ஏகாம்பரேஸ்வரருடைய கோவில். காஞ்சிபுரம்ங்கிற நகரத்துல அந்த ஊர்ல இப்ப சதிக்கு நம்மளுக்கு பாடல் கிடைச்சதா 5 ஸ்தலங்கள் இருக்கு, 5 கோவில்கள் இருக்கு. கச்சி ஏகம்பம் ஏகாம்பரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிற கோவில். கச்சி மேற்தளி, அதுக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடியது, மேற்கு பக்கத்துல இருக்க மேல் தளிங்கிறது கோவில். கச்சி மேற்றளி. அப்புறம் இது கச்சி அநேக தங்காவதம், கச்சி நெறி காரைக்காடு, திரு ஓணக்காந்தன் தளி. இன்னும் அந்த ஊர்லயே காஞ்சிபுரம்ங்கிற ஊர்லயே இன்னைக்கு நம்மளுக்கு 5 பாடல் பெற்ற கோவில்கள் அங்க கிடைக்கிறது. இவர் காஞ்சிபுரம்ங்கிற அந்த ஊருக்கு பக்கத்துல சேர்ந்தார். மதில் சூழ் காஞ்சி மருங்கு அணைந்தார். அழகான மதில்களால், அழகிய நகரம் காஞ்சி, மதில்களால சூழ்ந்தெல்லாம் அந்த ஸ்தலத்தோட லட்சணம். அழகான கல் மதில்கள்லாம் சூழ்ந்து ஓங்கி இருக்கக்கூடிய காஞ்சி மாநகருக்கு பக்கத்துல சேர்ந்தார். நீடு காஞ்சி வாழ் நரும் நிலாவு மெய்மை அன்பரும்
மாடு சண்பை வள்ளலார் வந்து அணைந்த ஓகையால் கூடுகின்ற இன்ப நேர் குலாவு வீதி கோலினார் காடு கொண்ட பூக்கம் வாழை காமர் தோரணங்களால் கொடி நிறைந்த வீதியில் கோலவே திகைப்பு உறும் கடிகொள் மாலை மொய்த்த பந்தல் கந்த நீர் கந்த நீர்த்து அசும்புடன் மடிவில் பொன் விளங்கு எடுத்து மடிவில் பொன் விளக்கு எடுத்து மாதர் மைந்தர் மல்குவார் படிவிளக்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஈண்டுவார். அது சம்பந்த பெருமானது காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளறார் அப்படிங்கறத கேட்டு அந்த ஸ்தலத்துல வாழக்கூடிய மெய்மை அன்பர் ஈசன் கிட்ட உண்மையான கமிட்மெண்டோட இருக்கக்கூடிய பல அடியார்கள் அந்த ஸ்தலத்துல காஞ்சிபுரம் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அவ எல்லாரும் சம்பந்த பெருமான் தன்னோட ஊருக்கு வரார் அப்படிங்கிற சந்தோஷத்துல இன்ப நேர் குலாவி அவளோட ஆனந்தம் ஹிருதயத்துல எப்படி பொங்கித்தோ அதோட ரிஃப்ளெக்ஷனா வெளியில வீதிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணினா. பாக்கு மரங்களோட கொலைகள், வாழை மரங்கள் அதோட கொலைகள் அதெல்லாம் அப்படி கட்டி தோரணங்கள்லாம் நாட்டி வீதிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணினா. வீடு மேல எல்லாம் கொடி பறக்க விட்டா அழகா. திகைப்புறும் கடிகுள் மாலை, நல்ல வாசனை கமழக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் மாலையா தொடுத்து அங்கங்க அப்படி தோரணமா நாட்டினா. பந்தல்கள் போட்டா, வாசனை கமழக்கூடிய ஜலம் அதெல்லாம் ஊத்து நீரோட அப்படி கலந்து எல்லா இடத்துலயும் தெளிக்கிறா. மடிவில் பொன் விளக்கு எடுத்து நல்ல பளபளன்னு ஜொலிக்க கூடின வழக்கு எடுத்து அதெல்லாம் ஏத்தி வைக்கிறா வீட்டு வாசல்ல. மாதர் மைந்தர் மல்குவார், அந்த ஊர்ல வாழக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கூடி அப்படி தெருவுல இருக்கா அவரை வரவேற்கிறதுக்கு. படிவிளக்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஈண்டுவார். அடியார் ஈசன் பால் அன்பு பூண்ட அடியார்கள் எல்லாரும் சூழ்ந்து குரூப்பா கலந்து சம்பந்த பெருமான் குரூப்பா வரவேற்கிறா. கோதைமார் ஆடலும் குலாவும் தொண்டர் பாடலும் வேத கீத நாதமும் மிக்கு எழுந்து விம்மவே காதல் நீடு காஞ்சி வாணர் கம்பலைத்து எழுந்து போய் மூது எயில் புறம்பு சென்று அணைந்து முன் வணங்கினார். பெண்கள்லாம் பாடி ஆடி வரவேற்கிறா. அடியார்கள்லாம் ஈசனோடைய ஸ்துதி பாடல்கள் எல்லாம் பாடி வரவேற்கிறா. வேதம் படிச்சவா எல்லாரும் வேத மந்திரங்கள் எல்லாம் அப்படி கோஷமா முழங்கிண்டு வேத கீத நாதம் எங்கும் கேட்கறது. அப்படி இனிமையான சப்தங்கள் எல்லா இடத்துலயும் மங்களகரமா ஒலிக்க அந்த ஸ்தலத்துல இருக்கிற கூடின அடியார்கள், அன்பு பூண்ட அடியார்கள் எல்லாரும் அன்போட அந்த குரூப்பை வரவேற்க, அந்த வரவேற்பை ஏத்துண்டு அந்த நகரத்தோட மதிலுக்கு வெளியில சேர்ந்துட்டார். அங்கதான் அவள்லாம் வரவேற்க வந்திருக்கா. சோ அந்த நகரத்தோட எல்லைக்கு சேர்ந்துட்டார். முன் வணங்கினார். அவ அத்தனை பேர் வரவேற்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. இவர் இதுல இருந்து சிவிகையில இருந்து இறங்கி இவர் நமஸ்காரம் பண்றார் அந்த அடியார்கள் எல்லாம். ஷண்பை ஆளும் மன்னர் முன்பு தொண்டர் சார்தலும் பண்பு நீடி ஆனம். இவர் ஊருக்கு வந்துட்டு அந்த ஊர் எல்லையிலேயே விழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்புறம் தான் அடியார்கள் வரா. அந்த காஞ்சிபுரத்துக்கே வெளியில அந்த மதில் கிட்ட வந்தவனையே நமஸ்காரம் பண்றார். ஷண்பை ஆளும் மன்னர் முன்பு தொண்டர் சார்தலும் பண்பு நீடியான முன்பு இழிந்து இறைஞ்சு பான்மை கண்டு எண்பெருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலித்து எடுத்த சொல் மண் பறக்க வீழ்ந்து எழுந்து வானமுட்ட ஆர்த்தனர். இவர் அந்த ஊருக்கு அந்த எல்லையிலேயே விழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்ப அந்த அடியார்கள், அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் குரூப்பா சேர்ந்து பண்பு நீடியான முன்பு இழிந்து இறைஞ்சு பான்மை கண்டு, சம்பந்த பெருமானோட அந்த அன்பு ஒழுகக்கூடிய பான்மை, அந்த தன்மையை கண்டு எண்பெருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலித்து, அவளுக்கும் ஆந்தரிகம் உருகிறது. எல்லாரும் கை குவிச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்றா.
எடுத்த சொல் மண் பறக்க வீழ்ந்து எழுந்து வானம் முட்ட ஆர்த்தனர். மங்களகரகமான சொற்கள்லாம் வந்து அப்படி பெருசா ஒலிச்சுண்டு அதெல்லாம் வந்து ஆகாசத்துல போய் அந்த சொல்லெல்லாம் கலக்கும்படியா அவ்வளோ பெருசா வந்து மங்கள வாக்கெல்லாம் வந்து சொல்றா. சேன் உயர்ந்த வாயில் நீடு சீர்கொள் சண்பை மன்னனார் வான்நிலாவு நீற்று அணி விளங்கிட மனத்தினில் பூணும் அன்பர்தம் உடன் புகுந்திட புறத்து உள்ளோர் காணும் ஆசையில் குவித்த கை நிறை எடுத்தனர். வியன் நெடும் தெருவின் ஊடு மிக்க தொண்டர் ஆர்ப்பு எழ கயல் நெடும் கண் மாதரும் காதல் நீடு மாந்தரும் புயல் பொழிந்த தாம் என பூவினொடு பொன் சுண்ணம் இயலுமாறு வாழ்த்தெடுத்து இருமருங்கும் வீசினார். அந்த ஊரோட மதிலுக்குள்ள அந்த வசந்த அந்த வாசலுக்குள்ள வந்து நுழைஞ்சார். மதிலுக்குள்ள சீர்கொள் சண்பை மன்னனார் வான்நிலாவு நீற்று அணி விளங்கிட மனத்தினில். விபூதி நன்னா வந்து மேல எல்லாம் பூசின்னு இருக்கார். மனத்தினில் பூணும் அன்பர், அந்த ஸ்தலத்துல இருக்கிற அடியார்கள் நன்னா விபூதி எல்லாம் ஈஸ்வருடைய அன்புனால விபூதி தரிச்சுண்டு ஹிருதயத்துல வந்து ஈசன் பால் அன்பு வச்சுட்டு இருக்க கூடிய அந்த அடியார்களோட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள பிரவேசம் பண்ணி அவ எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறான்னு அந்த குரூப்போட சேர்ந்து நடந்து போறார். குவித்த கை நிறை எடுத்து அவளோட சேர்ந்து எல்லாரையும் அப்படி பார்த்துட்டு ரோட்ல போறார். வியன்னெடும் தெருவின் ஊடு மிக்க தொண்டை, அந்த எல்லா தெருக்கள்லயும் வந்து ரெண்டு சைடும் அடியார்கள்லாம் சேர்ந்து கலெக்ட் ஆகி நின்று மங்கள ஒலிகள்லாம் வந்து பெருசா எழுப்பின்னு இருக்கா. கயல் மீன் மாதிரி அழகிய நீண்ட கண்களை உடைய பெண்கள்லாம் வந்து அன்போட கூடி இருந்து கையில வந்து இந்த ஜலம் இல்ல புயல் மேகத்திலேருந்து எப்படி ஜலம் கொட்டுமோ மழையா, அந்த மாதிரி அந்த பெண்கள் அழகிய கண்ணுடைய பெண்கள்லாம் அன்போட சைட்ல கூடி நின்று புஷ்பம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூ, பொற்சுண்ணம் அந்த பொடி பல வித திரவியங்கள்லாம் கலந்து இடிச்ச பொடி, அதையும் ஃப்ரெஷ் புஷ்பங்களையும் கலந்து வானத்திலேருந்து மழை பெய்யறா மாதிரி அதை அப்படி தூவி மங்கள வாக்கு சொல்லி இது போடுறா அந்த பெண்கள்லாம். இயலுமாறு வாழ்த்தெடுத்து இருமருங்கும் வீசினார். ரோடோட ரெண்டு பக்கத்துலயும் பெண்கள் நின்று அந்த மாதிரி தூவி அவரை மங்கள சொற்கள் சொல்லி வரவேற்கிறா. இன்ன வண்ணம் யாவரும் இன்பம் எய்துவார் பின்னுவார் சடைமுடி பிரான் மகிழ்ந்த கோயில்கள் மண்ணுறப் பணிந்து போய் மொய்வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில் முன்னினார். இப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து பரமானந்தத்தை அடைய அவள் கூட சேர்ந்து சடைமுடிப்பிரான் மகிழ்ந்த கோயில்கள் முன்னுற ஜடை தரிச்சுருக்கிற ஈசன் வந்து எழுந்தருளி இருக்கிற கோவிலுக்கு முன்னாடி போறார். அந்த கோவிலை அப்ரோச் பண்ணி போறார். நமஸ்கார பூர்வம் அப்படி போய் மொய்வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மகாலட்சுமி, அந்த ஸ்தலத்துல மகாலட்சுமி பூஜை பண்ணார். திருமகள்னு இருக்கு, மேபி வரை திருமகள் அதானே. இமவான் மகள் காமாட்சி அம்மையுடைய பூஜையை ஏத்துண்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட மொய் வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில். காமாட்சி அம்மை அன்போட பூஜை பண்ணி அதனால வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏகாம்பரேஸ்வரரோட கோயிலுக்கு முன்னால போய் சேர்ந்தார். கம்பவாணர் கோயில் வாயில் கண்டு கைகுவித்து எடுத்து உம்பர் ஓங்கு கோபுரத்தின் முன் இறைஞ்சி உள்ளணர்ந்து அம்பொன் மாளிகை புறத்தில் அன்பரோடு சூழ வந்து இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிள்ளையார் இறைஞ்சுவார். கம்பவாணர் கோயில் அது வந்து ஈசன் வந்து ஏகாம்பரேஸ்வரர். ஆம்பரம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம், மாமரம். அதுக்கு கீழே வந்து காமாட்சி அம்மை வந்து கம்பா நதி கரையில இருக்கக்கூடிய ஒரு மாமரம். அதுக்கு கீழே அந்த நதி கரையில இருக்கிற மணலால வந்து உண்டாக்கின ஒரு திருவுருவம் ஏகாம்பரேஸ்வரர்.
ஏகாம்பரேஸ்வரர்ங்கிறது தான் நம்ம கம்பர் அப்படின்னு ஷார்ட்டா தமிழ்ல சொல்றது. ஏகாம்பரேஸ்வரர் கம்ப வாணர் கோயில் அப்படி இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிற அந்த கோவில் வாசலுக்கு வந்து கைகுவித்து எடுத்து வெளியில இருந்து கைகூப்பி ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பண்ணி உம்பர் ஓங்கு கோபுரத்தின் தேவலோகம் வரைக்கும் வசந்து இருக்கக்கூடிய கோபுரம். நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்க காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தவர் தான் அந்த கந்த புராணம் எழுதினது. அவர் வந்து அந்த ஸ்தல வர்ணனை கொடுக்கும் போது சொல்லுவார், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கோபுரம் வந்து முக்தி வீடு அடையறவாளுக்கெல்லாம் வந்து ஏறி போகிற ஏணிப்படி மாதிரி இருக்காரு. அப்படி வசரமா இருக்கு. இட் ரீச்சஸ் டில் தி ஹெவன்ஸ் அப்படிங்கிறதுக்கு. தேவலோகம் வரைக்கும் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்து முன்னால வந்து ஈஸ்வர நமஸ்காரம் பண்ணி அதுக்குள்ள நுழைஞ்சு அப்படி வைபவமா இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட வெளியிலே, அதாவது கோபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த வெளிப்பிரகாரம் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து அன்பரோடு சூழ வந்து வெளிப்பிரகாரத்தை வந்து பிரதட்சணமா அடியார்களோட சேர்ந்து பிரதட்சணமா வந்து இம்பர் ஞாலம் முய்ய வந்த பிள்ளையார் இறைஞ்சுவார். லோகமே க்ஷேமமா இருக்கணும்னு இந்த பூலோகத்துல அவதரிச்ச சம்பந்த பெருமான் வந்து ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுறார். செம்பொன்மலை கொடி தழுவ குழைந்து அருளும் திருமேனி கம்பரை வந்து எதிர்வணங்கும் கவுனியர்தம் காவலனார் பம்பு துளி கண் அருவி பாய்ந்து மயிர் புலகம் வரத்து பெருகுமான காதல் தள்ள நிலமிசை தாழ்ந்தார். அங்கேருந்து ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதிக்கு வரார். அவர் யாரு அப்படின்னா இமவான் மகளா இருக்கக்கூடிய உமையம்மை வந்து பூஜை பண்றேன்னு பண்ணி ஈசன் தான் அவரை டெஸ்ட் பண்றதுக்காக வந்து கம்பா நதியில ஜலம் பொங்கி வர மாதிரி பண்ணினார். அம்மை வந்து அப்படி ஜலம் பொங்கி வெள்ளமா வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த நான் பூஜை பண்ற லிங்கம் அந்த ஜலத்துல போயிடுத்துன்னா நான் மட்டும் தப்பிச்சுட்டு என்ன பிரயோஜனம், அதோட நானும் போறேன்னு விட்டு லிங்கத்தை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு விடுறா. அப்புறம் ஈசன் வந்து வெளிப்பட்டு அவளுடைய அன்புக்கு வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால அவர் தழுவ குழைந்து அருளும் திருமேனி, அம்மையால தழுவப்பட்டு அவருக்கு அந்த அவளுடைய அன்புக்கு வந்து குழைந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த ஈசன் ஏகாம்பரேஸ்வரர் கம்பர அப்படி எதிர்க்க அந்த சந்நிதியில வந்து அவரை தரிசனம் பண்றார் சம்பந்த பெருமான். அவருக்கு வந்து கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே துளும்பி அருவியா கொட்டுறது, சரீரம் ஃபுல்லா வந்து மயிர் புலகம் அப்படியே ஏற்பட்டு ஆந்தரிகத்துல அன்பு அப்படியே பொங்கி எழுந்து புடிச்சு தள்ள பூமியில விழுந்து நமஸ்காரம் பண்றார் ஏகாம்பரேஸ்வரர் முன்னால. பலமுறையும் பணிந்து எழுந்து பங்கைய செங்கை முகிழ்ப்ப மலரும் முகம் அளித்த திருமணி வாயால் மறையான் என்று உலகு உய்ய எடுத்து அருளி உருகிய அன்பு என்பு உருக்க நிலவு மிசை முதல் தாளம் நிரம்பிய நீர்மையில் நிகழ. அந்த பிரசன்ஸ் அப்படி அவர் உள் வாங்கிட்டு அவருக்கு ஆந்தரிகம் வந்து இட் இஸ் சோ ஓவர்ஃப்ளோயிங். திருப்பி திருப்பி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார் சந்நிதியில. தாமரை புஷ்பம் போல இருக்கிற தன்னுடைய திருக்கை வந்து அப்படி கூப்பி ஆந்தரிகம் அப்படியே பொங்கி எழறதுனால முகம் அப்படியே மலர்ந்து இருக்க, தன்னுடைய வாக்குனால மறையான்னு தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை வந்து லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கும்படியா அந்த பதிகத்தை எடுத்து ஈசனுக்கு ஓதி சமர்ப்பணம் பண்ணி ஆந்தரிகம் அப்படியே அன்பால உருக, பிசிக்கலா அப்படியே எலும்பெல்லாம் உருகிறதான் அந்த அன்புல. என்பு உருக்க நிலவு அப்படியே என்டையர் சிஸ்டம் இஸ் மெல்டிங் வித் லவ். அதோட வந்து திருப்பி பூமி முன்னால விழுந்து நமஸ்காரம் பண்ணி முதற்தாளம் நிரம்பிய நீர்மையில் நிகழ ஈசனுக்கு வந்து அந்த பதிகத்தை வந்து பாடி சமர்ப்பணம் பண்ணினார். அது வந்து 2ஆம் திருமுறை 12வது பதிகம். என்ன அது வேணா பாடி விடலாம், பாடி நிறுத்தி விடலாம். 2ஆம் திருமுறை 12வது பதிகம். பண் வந்து இந்தளம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மறையானை மாசிலா புஞ்ச
சடை மல்கு வெண்பிரையானை பெண்ணொடு ஆணாகிய பெம்மானை இறையானை ஏர்கொள் கச்சித்திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளமே நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிளம் உச்சியே புனைந்து புனைதல் வேடம் விடை ஊர்தியான் கச்சியே கம்பம் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமின் நும்மேல் வினை நையுமே பாராரும் உழவம் மொந்தை குழல் யாழ் ஒலி சீராலே பாடல் ஆடல் சிதைவில்லதோர் ஏறார் பூம் கட்சியே கம்பனை எம்மானை சேராதார் இன்பமாய் அன்னரி சேராரே குன்றேய்க்கும் நெடு வெண்மாட கொடி கூடிப்போய் மின்தேக்கும் முகில்கள் தோயும் பியன் கட்சியுள் மந்தேக்கும் மல்கு சீரான் மலி ஏகம்பம் சென்று ஏய்க்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே சடையானை தலை கையேந்தி பலி தருவார்தம் கடையே போய் மூன்றும் கொண்டான் கலி கட்சியுள் புடையே பொன்மலரும் கம்பை கரை ஏகம்பம் உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே மழுவாளோடு எழில் கொள் சூலப்படை வல்லார்தம் கெழுவாளோடு இமையார் உச்சி உமையாள் கங்கை வழுவாமே மல்கு சீரால் வளர் ஏகம்பம் தொழுவாரே விழுமியார் மேல்வினை துன்னாவே விண்ணுளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார் கண்ணுளார் கழலின் வெல்வார் கரிகாலனை நண்ணுவார் எழில்கொள் கச்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரம் தூயானை தூயவாய் அம்மறை ஓதிய வாயானை வாழறக்கண் வலி வாட்டிய தீயானை தீதில் கச்சித்திரு ஏகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே நாகம் பூண் ஏறது ஏறல் நரும் கொன்றை தார் பாகம் பெண் பலியும் ஏற்பர் மறைபாடுவர் ஏகம்பம் மேவி ஆடும் இறை இருவர்க்கும் மா கம்பம் அறியும் வண்ணத்து அவன் அல்லனே போதியார் பிண்டியார் என்று இவர் பொய் நூலை வாதியா வம்பின் அம்மாவெனும் கட்சியுள் ஆதியார் மேவியாடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின் நும்மேல் வினை நில்லாவே அந்தண் பூங்கட்சி ஏகம்பனை அம்மானை அந்தண் பூங்காழி ஊரன் கலிக்கோவையால்
சந்தமே பாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவமே. கம்பனை அம்மானை காழியுள் ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவமே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுக்கு தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை.